அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்க ஒரு நல்ல தெய்வம். ராஜாவுக்கும் புழுதிக்கும் சம்பந்தமே இல்லை. ஐ ராஜாவுக்கும் குப்பைக்கும் சம்பந்தமே இல்லை. ராஜா இருக்கிற இடம் எங்கேயோ, குப்பை இருக்கிற இடம் எங்கேயோ. இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு பதவினா ராஜா, இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட்னா குப்பை. அப்படி வாழ்நாளில் ராஜா குப்பையை பார்த்துருப்பாங்க கூட தெரியாது, அப்படிதானே? குப்பையை பார்த்துருக்கூடனா இல்லை. ஆனால் ஆண்டவர் குப்பையில் இருக்கிற ஒருத்தனை தூக்கிட்டு போய் ராஜாவுக்கு பக்கத்தில் சிங்காசனத்தை போட்டு உட்கார வச்சு, ராஜாவுக்கு என்ன பவர் இருக்கோ அதே ஈக்குவல் நல்ல கையை தட்டி. ஆனால் எல்லா குப்பையும் அவர் உயர்த்துவாரான்னு கேட்டா இல்லை. எந்த குப்பெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நாடுகிறதோ, எந்த குப்பெல்லாம் அவருடைய சமூகத்தை நாடுகிறதோ, எந்த குப்பெல்லாம் தேவனுடைய பாதத்தை நாடுகிறதோ, நிச்சயம் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்த்த ஒரு நல்ல கையை எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் 18வது அதிகாரத்துடைய 6வது வசனம் எல்லாரும் வாசிக்கலாமா? எரேமியா 16வது அதிகாரத்துடைய 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இந்த பைபிள்ல இந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு குயவன் கரத்துல ஒரு களிமண் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நீ என் கரத்துல இருக்கிற. ஆமென். யாரில் நம்புறீங்க? நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன். ஆமாம், சூப்பர். இப்போ கரத்தில் வச்சிருக்கிற ஒரு பொருளை குறித்து ரொம்ப கவனமாக இருப்போம், அப்படி தானே? ஒரு கையில் வச்சிருக்கிற ஒரு பொருளை குறித்து ரொம்ப கவனமாக இருப்பேன். என்ன தெரியுமா? மிஸ் பண்ணிடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது. அதையும் தாண்டி என் பர்மிஷன் இல்லாமல் என் கையில் இருக்கிற பொருளை யாராலையும் டச் கூட பண்ண முடியாது. ஆமென். ஸோ உங்களை அவர் கையில் வச்சிருக்கிறதால உங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கிறாரு. உங்களை தொலைச்சிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கிறாரு. ஆமென். அவருடைய பர்மிஷன் இல்லாமல் உங்களை யாராலையும் தொடக்கூட முடியாது. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விடாது. காரணம், நான் அவருடைய கரத்தில் பத்திரமா இருக்கிறேன். ஆமென். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல. இப்போ இந்த குயவன் கரத்திற்கு அந்த களிமண் வர்றதுக்கு முன்னாடி அந்த களிமண் எங்கே திரும்ப இருந்துருச்சு? எங்கே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த குயவன் கைக்கு அந்த களிமண் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ கையில் இருக்கு தெரியுமா களிமண்? இப்போ கையில் வர்றதுக்கு முன்னாடி அந்த களிமண் எங்கே இருந்திருக்கும்? எங்கே? குப்பையில் கீழே இருந்திருக்கும்ல. அதையும் தாண்டி குப்பையில் இருந்திருக்கும். ஆமென். மண்ணுனா எங்கே தான் இருக்கும்? குப்பையில் இருக்கும்ல, அப்படி தானே? இப்போ அந்த மண்ணு மேலே எல்லாருடைய கண்ணும் பட்டிருக்கும். ஆமென். சிலர் அந்த மண்ணு மேலே மெரிச்சிட்டு போயிருப்பாங்க, நடந்து போயிருப்பாங்க, நாய் நடந்து போயிருக்கும். எல்லாருக்கும் அந்த மண்ணுடைய வேல்யூலாம் தெரியாது, அப்படி தானே? எல்லாருக்கும் அந்த மண்ணுடைய வேல்யூ. ஆனால் அதே மண்ணு மேலே குயவனுடைய கண்ணு பட்ட உடனே அந்த மண்ணுடைய வேல்யூ அறிந்தவர், அந்த மண்ணுடைய தரத்தை புரிந்தவர், இது இருக்க வேண்டிய இடம் குப்பையில் இல்லைன்னு சொல்லி கரத்தில் வச்சு அழகு பார்க்கிற நல்ல தெய்வம். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அந்த மண் அந்த கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு ஒரு உருவமே கிடையாது, அப்படிதானே? ஆனால் கரத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் அழகான உருவம். அதுக்கு முன்னாடி அதுக்கு விலையே கிடையாது. ஆமென். ஆனால் கரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு விலை, அதுக்குன்னு ஒரு மதிப்பு, அதுக்குன்னு ஒரு மகிமை, அதற்குன்னு ஒரு உயர்வு. ஆமென். அதுக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார், களிமண்ணை போல தொட போகிறார். யாருக்கெல்லாம் ஆசை என்ன தொடணும்பா? லாஸ்டா ஒரு பாட்டு எழுதுனா, நீ எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. இப்போ புதுசா ஒரு பாட்டு எழுதிருக்கேன். என்னன்னா, முன்னாடி நான் எனக்கு வேற ஆசையே இல்லைப்பான்னு ஒரு பாட்டு எழுதினேன். இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறேன்பான்னு ஒரு பாட்டு எடுத்துருக்கிறேன். ஆமென். எதுக்காக ஆசைப்படுறேன்னா, உங்கள் கையில் நான் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இருக்கணும். ஆமென். நீங்கள் என்னை தொட்டுக்கிட்டே இருக்கணும், உங்கள் கரை என் மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும்.
2016 வருஷம் நான் சென்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் வந்தேன். எனக்கு அப்போ 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். எதிர்காலம் என்னன்னு தெரியாது. பயங்கர கடன்காரங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் ஊரில் கிராமத்திலேருந்து சரி சென்னைக்கு போனால் எப்படியாவது புடச்சிக்கலாமேன்னு சொல்லி சென்னைக்கு நானும் என் மனைவி 2 பிள்ளைகளோட சென்னைக்கு வந்தோம். போட்டுருக்கிற அதே ட்ரெஸ்ஸோடு தான் சென்னைக்கு வந்தோம். பக்கத்தில் சொந்தக்கார பையன்ட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸு கடை வாங்கி 2 ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டு தான் மாற்றி போடுவேன். ஒரு வருஷத்துக்கு மேலே கோடம்பாக்கத்தில் 2500 ரூபா வீட்டு வாடகை. அந்த 2500 ரூபா வீட்டு வாடகை கட்ட முடியாது. 10 ரூபா கீழே கிடந்தா என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு சொல்லி தெரு அலைஞ்ச நாட்கள் இருக்குது. 2018 ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு நேரம். கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே கடன்காரங்களுக்கு பயந்து முகத்தில் மாஸ்க் கட்டிட்டு கச்சிப்பு கட்டிட்டு அலைஞ்ச நாட்கள்லாம் இருக்குது. இப்போது சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் எப்பயாவது அற்புதம் செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரல. நிறைய நேரத்தில் ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா? பேசுகிற வார்த்தைலாம் சூப்பராக இருக்குது. உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஆனால் தினம் துக்கமாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே தான் இருப்போம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வசனம் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ரெட்டிப்பாக நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னா தான் அன்றைக்கி 2 கடைக்காரன் ஃபோன் பண்ணி திட்டுவான். வசனம் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரியே தெரியல. இதன் மத்தியில் எப்போ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வீங்க, எப்போ அற்புதம் செய்வீங்க? சாகலான ஓடுற இடத்துல நான் உன்னை உடைச்சி அநேகருக்கு உன்னை ஆறுதல் படுத்துகிற பாடல்கள் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நீ உன்னை விட்டு கொடுக்குறியா? இது எப்படிப்பட்ட நெருக்கன்னா, எப்படிப்பட்ட நேரம்னா, அற்புதம் செய்ய மாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு நினைக்கிற ஏங்குற நேரத்தில் இப்போவே ஆண்டவர் இந்த பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல, இதுக்கப்புறம் வேற நீங்கள் உடைக்க போகிறீங்களா? இதுக்கப்புறம் வேற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன உடைக்க போகிறீங்களா ஏசப்பா? கஷ்டமாக இருக்கும்ல ரொம்ப. ஆனால் நான் சொன்னேன், ஏசப்பா நான் அழுவுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அழ ரெடி. நான் கஷ்டப்படுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் கஷ்டப்பட ரெடி. நான் அவமானப்படுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அவமானப்பட ரெடி. ஏன்னா எனக்கு ஏசப்பா அவ்வளோ பிடிக்கும். நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் இயேசுவேன். ஏசப்பாக்காக யாரை வேணால் தூக்கி போட ரெடி. ஆனால் யாருக்காகவும் இந்த இயேசுவை நான் விட மாட்டேன். ஆமேன். நான் கஷ்டப்படுறது, கண்ணீர் வடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா ஏசப்பா? நான் ரெடி. என்னை எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க ஆண்டவரே, எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க. ஆனால் உங்கள் கையில் மட்டும் என்ன வச்சுக்கோங்க ஆண்டவரே. ஆமேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் நம்மளை அழ வச்சு வேடிக்கை பார்க்குற தெய்வம் அல்ல, அழகுபடுத்தி வேடிக்கை பார்க்குற தெய்வம். ஆமேன். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, இன்னும் உடைகிறேன், இன்னும் உடைகிறேன், உங்கள் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. ஆமென். சொல்லுங்களா, அவர் குயவன், நான் களிமண். இந்த களிமண் அவர் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மண்ணை கொண்டு என்ன செய்ய போறார்ன்ற பிளான் அவருடைய சிந்தையில் உருவானது. அதுக்கு பேர் தான் தரிசனம்னு எழுதுனேன். ஆமென். உங்களை என்னை கர்த்தர் கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை கொண்டு என்ன கொண்டு என்ன செய்ய போறாருன்ற பிளான் உருவாக்கப்பட்டது. இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே. எலும்புகள், நரம்புகள், தசைகள் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த களிமண்ணை கையில் எடுக்க போற சிந்தியில் ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த குயவன் இந்த மண்ணை கொண்டு என்னதான் பண்ண போறேன், இதான் செய்ய போறேன். அதான் உள்ளங்கையில் என்ன வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த மண்ணை கொண்டு என்ன செய்ய போறன்றதை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த மண்ணை தூக்கி உள்ளங்கையில் வச்சு அந்த வரையப்பட்டதை நிறைவேற்றுகிறார். ஆமென். இப்போ என்ன எப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இந்த மண்ணை செய்ய போறன்ற அந்த பிக்சர் இந்த குயவனுடைய கரத்தில் வரும் பொழுது, இந்த மண்ணை கையில் எடுத்து அழகா உருவாக்கி, அப்படியே இது ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி உருவம் இது வந்துரும்னு நினைக்கும் பொழுது இந்த மண் அப்படியே கொஞ்சம் டேமேஜ் ஆகி அப்படியே உடஞ்சி போணுச்சு. சரி, இப்போதான் ஒரு வாட்டி தான் உடஞ்சி போச்சு, 2வது வாட்டி கண்டிப்பாக உடையாதுன்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணுறான் இந்த குயவன், அதை மறுபடியும் எடுத்து அதை மறுபடியும் வனைஞ்சி மறுபடியும் 3ல வச்சு வனையும் பொழுது திரும்ப என்ன பண்ணிடுச்சு, பல முறை அந்த மண் கெட்டு போச்சு. ஆனால் என்னடா இது எப்போ பார்த்தாலும் கெட்டு போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு கொடுக்காம மீண்டுமாய் நம்மளை தொட்டு கையில் எடுத்து
ஆமீன் வணைகிற ஒரு நல்ல தகப்பன் அவர். இந்த உலகம் நம்மளை வெறும் களிமண்ணா தான் பார்க்கும். ஆமீன். ஆனால் கர்த்தர் அந்த பரம குயவன் இந்த மண்ணுக்குள்ள மறைந்திருக்கிற அழகான எதிர்காலத்தை பார்க்கிறார். இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்கு உங்க மதிப்பு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆமீன். உங்க உறவுகளுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வாய்ப்பு இல்லை. உங்க கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஆமீன் உங்களுடைய மதிப்பு தெரியறதுக்கு என்ன இல்லை. ஆனால் பரம குயவனுக்கு உங்களுடைய மதிப்பு நல்லா தெரியும். ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை அழைத்தது நான் பிறந்ததுக்கு அப்புறமா இல்லை. சொல்லுங்கள், எங்கள் அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஏழை நம்புறீங்க? இந்த பாட்டை எழுதுனேன் இப்படி. எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் என் எலும்பு உருவாகலை, எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் என்னுடைய நரம்பு உருவாகலை, எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் என்னுடைய தசைகள் எங்கள் அம்மாவே உருவாகலை. எங்கள் அம்மா அந்த பாட்டை கேட்டு என்கிட்ட கேட்டாங்க, ஏய் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ பிறந்துட்டியா? சார் ஆமாம்மா, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிறந்துட்டேன். ஆமீன். நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் கருவை கத்தர் பார்த்துட்டாருமா. எனக்காக தாம்மா உங்களையே கத்தர் படைச்சாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக தான் எங்கள் அம்மாவே கத்தர் உருவாக்கினார். சொல்லுங்கள், எனக்காக தான் எங்கள் அப்பாவே உருவாக்கினார். நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு ஐயா சொல்லும்போது சொன்னார், இன்னைக்கு ஏதோ ஒன்று கத்தர் செய்யணும்னா பெருசாக இல்லை, இங்கே இருக்கிற சில பிள்ளைகளை கையில் எடுத்து வச்சுக்க போகிறாரு. குப்பையில் இருக்கிற உங்களை கத்தர் கரத்தில் எடுத்து வைக்க போகிறார். ஆமென். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் அவர் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். நிறைய யூத்தை நான் பார்க்குறேன். ஆமாம், எத்தனை பேர் காசு அவருடைய கரத்தில் வரணும்? சொல்லுங்க, அவருடைய கரத்தில் வரணும். ஒரு கிராமத்தில் ஒரு ராஜா மாறு வேஷத்தில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காக அந்த ராஜா அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காக அந்த ராஜா மாறு வேஷத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் போகிறாரு. ராஜான்னு யாருக்குமே தெரியாது, வேஷம் போட்டுருக்கிறார். வேஷம் போட்டுக்கிட்டு இப்போது அவர் போகும்பொழுது முன்னாடி ஒரு குயவன் வீட்டிலேருந்து வெளியில் வரான். இப்போ அவனுடைய இந்த ராஜாவோட பார்வை அந்த குயவன் மேலே. என்னடா பண்ண போகிறான்னு பார்த்தா இந்த குயவன் நேராக போய் குப்பையில் இருக்கிற மண்ணில் கை வைக்கிறான். ராஜா பார்க்குறேன், யாரா அவன் குப்பையில் போய் கை வைக்கிறான், அவரோட பைத்தியமாக இருப்பானோ. அந்த குயவன் குப்பையில் இருக்கிற மண் அப்படியே கையில் எடுத்து அதில் இருக்கிற கல், முள், குப்பை, தூசி, புழுதி எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டுட்டு அந்த மண்ணில் தண்ணியை ஊற்றி அழகாக பிசைஞ்சு இதெல்லாம் அந்த ராஜா தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறாரு இவன்? கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முன்னாடி மண்ணாக இருந்தது இப்போ ஒரு அழகான உருவமாக மாறிடுச்சு. ஆமீன். கொஞ்சம் ஆமீன்லாம் சொல்லிடுங்களேன். இப்போ அந்த ராஜா பார்த்துட்டே இருக்கிற, என்னடா முன்னாடி மண்ணாக இருந்துச்சு இப்போ அழகான உருவமாக வந்துருச்சே அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அந்த குயவன் அப்போ தான் அப்படியே செஞ்சு அந்த பாத்திரத்தை செஞ்சு ஈரமாக இருக்கும்ல அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கலான்னு போகிறாரு. இவர் இந்த ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம். போய் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கணும் போல் இருந்துச்சு. ஓடி போய் அதில் கை வைக்கலான்னு சொல்லி ஆசையாக ஓடி போகும்போது இந்த குயவன் பார்த்துட்டு, சார் அதில் கை வைக்காதீங்க சார், நீங்கள் கை வச்சா அது என்ன ஆகிடும், உடஞ்சிரும். இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆசை தாங்க முடியல. கொஞ்சமாவது டச் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி லைட்டாக டச் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே அவர் வந்து கையை பிடிச்சிட்டாரு. டச் பண்ண உடனே இந்த ராஜாவோட கை ரேகை அந்த பாத்திரத்து மேலே பதிஞ்சிருது. அப்படி ஈரமாக இருக்கு இல்லையா? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பார்த்தா ராஜா நல்லா பார்த்தா, ராஜா நீங்களா வந்திருக்கிறீங்க? அப்போ ராஜா சொன்ன, ஆமாம் நான் தான் வந்திருக்கிறேன், நான் வந்தேன் யார்ட்டையும் என்ன பண்ணாத சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த ராஜா போயிட்டார். இப்போ அடுத்த நாள் விற்பனைக்கு அந்த பாத்திரத்தை கொண்டு வர ஆசையாக. மற்ற பாத்திரத்தோடைய விலையை விட இந்த பாத்திரத்தோட விலை 10 மடங்கு அதிகம். ஏன் தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு, அந்த பாத்திரமும் இந்த பாத்திரமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஐ மீன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த பாத்திரத்துல ராஜாவோட கைரேகை இருக்கு, ராஜாவோட கரம் பட்டு இருக்குது. ஹல்லேலூயா, சத்தமா ஆமென். இப்போ சாதாரண ஒரு ராஜாவோட கரம் பட்டதுக்கே அந்த பாத்திரத்தோட விலை 10 மடங்கு உயரும்னா அந்த ராஜாவோட கை இந்த பாத்திரத்து மேல பட்டா எவ்வளவு விலை உயரும்ல? யாருக்கு ஆசை? நான் சொல்றேன், இன்னைக்கு அந்த ராஜாவுடைய கரம் சில பிள்ளைங்க மேல பட போகிறது. சில பிள்ளைங்க மேல பட்ட உடனே தரம் உயரும். உனக்கான அடையாளம் உன்னை தேடி வரும்.
உனக்கான உயர்வு உன்னை தேடி வரும். உன்னை மிதிச்சவங்க எல்லாம் உன்னை மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி வைப்பார். மண்ணுல அழுக்குல விளையாட்டு வாரியா சொல்லுவாங்கல்ல, மண்ணையும் அழுக்க என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. மண்ணு தான் அழுக்கு, அழுக்கு தான். இப்ப எல்லாருடைய கண்ணும் அந்த மண்ணை அழுக்கா பாக்குது, ஆனா அந்த குயவனுடைய கண்ணு மட்டும் அந்த மண்ணை அழகா பாக்குது. எத்தனை பேத்துக்கு புரியுதா? எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? எல்லாரும் அழுக்கா பாக்குறாங்க, ஆனா குயவன் மட்டும் அழகா பாக்குறாரு. இளையகுமாரன் ஒருத்தர் இருக்கிறான் பைபிள்ல, தெரியுமா? அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாம் என்ன பண்ண பிரிச்சுட்டு பன்னி மேய்க்கிறதுக்கு போயிட்டான். பன்னி தின்ற தவிடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி தவிட்டை நிரப்புறதுக்கு ஆசையா இருக்கிறான், கிடைக்கல. பன்னி மேய்க்கிற ஒருத்தன் அழுக்கா ஓடி வந்து அவன் அப்பாவை விட்டு தூரம் போயிட்டான். விட்டு போன உடனே கெட்டு போயிட்டான். ஆமென். சரி, நம்ம வேலைக்காரனாவது நம்மளை ஏத்துப்பாங்கன்னு சொல்லி ஓடி வந்து வாசல் நிக்கிறான், அழுக்கா நிக்கிறான். எல்லாரும் அவனை அழுக்கா பார்த்தாங்க, ஆனா அப்பா மட்டும் அவனை அழகா பார்த்தாங்க. எத்தனை தூரம் விட்டு போனாலும், எவ்வளவுதான் கெட்டு போனாலும், உங்களை விட்டு கொடுக்காத ஒரு நல்ல தகப்பன் உங்களை தொட்டு மறுபடியும் கரத்தில் எடுக்கிறவர். இந்த குயவன் கரத்திற்கு அந்த களிமண் வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த களிமண் இருக்கிற இடம் சொல்லுங்க எங்க? அந்த மாதிரி தான் அந்த குயவன் என்ன கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்த இடம் குப்பை. கையில் எடுத்துட்டாருன்னா ஒரு விலை உண்டு, அவர் கையில் எடுத்துட்டாருன்னா ஒரு உருவம் உண்டு, அவர் கையில் எடுத்துட்டாருன்னா ஒரு அடையாளம் உண்டு. ஆமென். அதான் சொல்றேன், இன்னைக்கு சில பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நீங்க எல்லாம் உட்கார்ந்துறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, நான் அவருடைய கரத்துல வந்துட்டா என்னோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், நான் அவருடைய கரத்துல வந்துட்டா என் வாழ்க்கை அழகா மாறிடும், நான் அவருடைய கரத்துல வந்துட்டா என்னை மிதிச்சவங்க எல்லாம் மதிப்பாங்க. நம்பிக்கை இருக்கா? நான் வந்து இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எங்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. கள்ளக்குறிச்சி தெரியுமா? யாருக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மா என்னை டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் 5 வயசு வரைக்கும் எங்கள் டெல்லியில் தான் எங்கள் அப்பா அம்மா கூட வளர்ந்தேன். இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி, எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். என்னை மட்டும் எங்கள் பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு ஸ்கூலில் சேர்த்துட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் வளர்ந்தது எல்லாமே எங்கள் பெரியம்மா வீட்டில் தான், படித்தது எல்லாமே எங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் தான். எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சிக்கு யாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்ற வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்குவேன், அன்புக்காக ரொம்ப ஏங்குகிற நாட்கள், பாசத்துக்காக ரொம்ப ஏங்குகிற நாட்கள். என்னுடைய வேலை என்னென்னா, கிராமத்தில் மாடு இருக்கும், அந்த மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் அள்ளணும். காலையில் இருந்தால் என்னுடைய வேலை மாட்டு சாணி அள்ளணும். மாட்டு சாணி அள்ளனா என்ன பண்ண மாட்டாங்க, சோறு போட மாட்டாங்க. ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க, பழைய சாதம் கொடுப்பாங்க. புண்ணாக்குலாம் தெரியுமா? யாருக்கெல்லாம் புண்ணாக்கு தெரியும்? அந்த புண்ணாக்கு தான் நிறைய நேரத்தில் எங்களுடைய ஸ்நாக்ஸு. அந்த புண்ணாக்கு வந்து வெறும் சக்கை தான், அப்படி தானே? அந்த சக்கை எங்களுக்கு கிடைச்சாவே நாங்கள்லாம் சக்கை போடுவோம். இங்கே யாரெல்லாம் அந்த புண்ணாக்கு சாப்பிட்டுருக்குறீங்க? இப்போ மாடு மேய்க்க போகல அப்படின்னா நீங்கள் சோறு போட மாட்டாங்க. நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணமே என்னென்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? அந்த ஸ்கூலில் போடுற சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போனேன். அந்த சாப்பாடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. புழு இருக்கும், வண்டு இருக்கும், அதெல்லாம் தூக்கி உரமாக போட்டுட்டு நினைக்கிறேன் ஸ்கூல் சாப்பாடும் கண்டிப்பாக இங்கே யாரும் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. சூப்பர். இப்போ நம்புறேன் நான் உங்களை. அந்த ஸ்கூல் சாப்பாடில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, அப்படி தானே? ஆனால் பசி மட்டும். இப்போ நான் முதல்ல இயேசுன்ற பேரை எப்போ கேள்விப்பட்டேன்னா, சண்டே கிளாஸில் சில பாட்டுலாம் சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு. இப்போ சண்டே கிளாஸ்க்கு நாங்கள் எதுக்கு போவோம்னா, பிஸ்கெட் கொடுப்பாங்க. நாங்கள் நிறைய என்ன ஸ்நாக்ஸ் எங்களுக்கு நிறைய சாப்பிடுவோம்னா, கிராமத்தில் என்ன கிடைக்கும்னா அரிசி தான் கிடைக்கும். ரேஷன் அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை ஊற வச்சு சாப்பிடுவோம். அந்த அரிசியை வானலில் போட்டு நல்லா வறுத்து சாப்பிடுவோம் கிராமத்தில். யாரெல்லாம் சாப்பிட்றீங்க அரிசியை வறுத்து?
சூப்பர் சூப்பர். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல. அரிசி இது வரைக்கும் வறுத்து சாப்பிட்டா நிறைய பிள்ளைங்க உட்காந்துருக்குறீங்க, ரொம்ப தப்பு. மீட்டிங் முடிஞ்சு போன உடனே என்ன பண்ணுங்க, அரிசி எடுங்க, அரிசியை வறுப்பது எப்படி யூடியூப்ல போடுங்க. இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 பிஸ்கெட்டில் போய் சண்டே கிளாஸில் உட்காந்து சண்டே கிளாஸ் இருக்கிற டீச்சர் யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. உடனே நான் என் கரத்தை தூக்கி நான் வாழ்கிறேன் இயேசுக்காக. நான் அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்குனேன். ஐ மீன் நான் கையை தூக்கும் பொழுதே அவர் என்னை கையில் எடுத்துட்டாரு. நான் நினச்சது என்னென்னா, ஏதோ பிஸ்கெட் கொடுக்குறாங்க சண்டே கிளாஸில், ஏதோ பாட்டு கதை சொல்லி கொடுக்குறாங்க, தற்செயலாக தான் வந்து உட்காந்து தான் நான் நினச்சேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, நான் தற்செயலாக வந்து சண்டே கிளாஸில் உட்கார்ல என் மேலே வச்ச தரிசனம் என்னை தூக்கிட்டு வந்து சண்டே கிளாஸில் உட்கார வைத்தது. ஆமென். சண்டே கிளாஸில் கையை உயர்த்தும் போது என்னை அவர் கையத்தில் எடுத்துட்டார். எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு, நான் சபையில கையை உயர்த்தும் போது என்னையும் கரத்துல எடுப்பார்? 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் எலும்புக்குள்ள தரிசனம் இருக்கு சொல்லுங்க, என் நரம்புக்குள்ள தரிசனம் இருக்கு, என்னுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கு உள்ளேயும் தரிசனம் இருக்கு. நான் தற்செயலாய் பிறந்தவன் அல்ல, தரிசனத்தால் உருவாக்கப்பட்டவன். ஆமென். சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளை செதுக்குறாங்க. ஆமென். உங்களை என்னையும் கத்த தரிசனத்தால் செதுக்கி இருக்கிறார். இப்போ 9th வரைக்கும் படித்து முடிச்சு நான் டெல்லிக்கு போயிட்டேன். அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாமே டெல்லியில் தான் இருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும், அப்படி தானே? எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா, குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி தங்கச்சி எல்லாருமே. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இந்த குயவன் குப்பையில் இருக்கிற மண்ணை கையில் எடுத்து அதுக்கு அழகான உருவத்தை கொடுத்து அது ராட்சாக்களுக்கு மத்தியில் கர்த்தர் அமர வைக்கிறார். ஆமென். இன்னைக்கு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா, பாடுறேன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மைக் இருக்குது தெரியுமா, இதே கையில் ஒரு கோணி பை இருந்துச்சு. கோணி பை தெரியும்ல, குப்பை பொருட்களை பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? எப்படி இருப்பாங்க? அழுக்காக இருப்பாங்கல்ல. நாங்கள் அந்த கோணி பையை போட்டு அப்படி நடந்து போகும்போது இந்திக்காரங்க எங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் ஷாலா பாக் ஏன் சார் போது பதுபாரா தெரு ஓரமாக போடா, ரொம்ப நாத்தடி தரோம் மேலே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுடைய பார்வையில் நாங்கள் எப்படி தான் இருப்போம், அழுக்காக இருப்போம். ஆனால் அவருடைய பார்வையில் மட்டும் அழகாக இருந்திருக்கும். அதனால தான் எனக்குள்ள இப்படி ஒரு ராகம் பிறக்குது. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் நான் அழகாக தெரிந்தேன் ஐயா. ஆமென். உலகத்துக்கு பார்வையில் நீங்கள் அழுக்கா இருக்கலாம், நீங்கள் வேஸ்டாக இருக்கலாம். உருவம் இல்லாத உங்களுடைய மண்ணுக்குள்ள மறைந்திருக்கிற உருவத்தை அறிந்தவர் இயேசு ஒருவரே. அந்த அழுக்கையும் அழகா மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. எங்களுக்கு வீடுலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஹால் பெட்ரூம் கிச்சன் எதுவுமே கிடையாது, லைட்டு ஃபேனு டிவி எதுவுமே கிடையாது. ஒரு டென்ட்டு தான். ஒரு மைதானத்தில் ஊருக்கு ஓரமாக அந்த சிட்டியில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த குப்பை கொட்டுற இடத்துக்கு பக்கத்தில் தான் எங்களுடைய டென்ட்டு. சில நேரத்தில் நானும் என் தம்பி தங்கச்சி தான் வெளியில் தான் படுத்திருப்போம். அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பொழுதையுமே எங்கள் மேலே தான் இருக்கும். காலையில் எழுந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்தையும் எழுந்து தட்டி விட்டுட்டு அந்த கோணி போய் எடுத்து தோலில் போட்டுட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவோம். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்குறேன், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. ஆமென். என்ன கரத்தில் எடுத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு இங்க இருக்கிற சில பிள்ளைகளை கரத்தில் எடுக்க வந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் ஆசை குப்பையில் இருக்கிறேன்னா அவருடைய கரத்துக்கு வரணும்? யாருக்கெல்லாம் ஆசை? ஆமென். நல்ல கரத்தை உயர்த்தி என்ன தொடுங்கப்பா சொல்லுங்களேன், என்ன தொடுங்கப்பா, உங்க கரை என் மேல படச்சோ, அந்த ஆணி பாய்ந்த கரை என் மேல படச்சோ.
அழகுபடுத்துகிற கரம் என் மேல படட்டும். அவர் தொட்டார்னா நோக்கம் இல்லாமலாம் தொட மாட்டார். ஆமீன். அவர் கையில் எடுத்தார்னா முகாந்திரம் இல்லாம கையில் எடுக்க மாட்டாரு. அவர் கையில் எடுத்துட்டார்னா நம்மளை கொண்டு ஏதோ செய்ய போறான்னு அர்த்தம். சின்னதா செய்யறதுக்கெல்லாம் கையில் எடுக்க மாட்டார், பெருசா செய்யறதுக்கு தான் கையில் எடுப்பார். நம்புறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம். ஊழியக்காரனா வரணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. அவருக்காக பாட்டு எழுதுன்னு நான் ஆசைப்படவே இல்லை. சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படவே இல்லை. ஆனா அவர் ஆசைப்பட்டுட்டாரு. ஆமென். சொல்லுவாங்களே, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, இந்த சண்டே கிளாஸில் பிஸ்கெட் குத்து சொல்லி கொடுத்த ஏசப்பா என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறேன். உங்கள் சண்டே கிளாஸ்லேயே ஒரு பையன் ரொம்ப அடங்காமல் துருன்னு ஏன்டா சண்டே கிளாஸ்க்கு வரான்னு நினைப்போம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு பையன் எல்லா சண்டே கிளாஸ்லையுமே ஆமாம் தானே நான் சொல்லுவேன், அவன் தான் அடுத்த ஆரோன் பாலா. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி. இந்த மணலியோட எழுப்புதலுக்கு யாரும் எங்கிருந்தாலும் வரப்போறது இல்லை. உன்கிட்ட கொடுத்துருக்கிற அந்த சின்ன பையன் தான் எழுப்புதல் வீரர். நீ ஏசு நல்லவர்னு சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தை தான் அவன் வளரும் போது அநேகரை ஏசு நல்லவரா காட்டி. புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி. என்னுடைய கோணி பைய இந்த தோல்பட்டியில் போட்டு நடந்து போகும்போது சனைக்கில சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா பாட்டு? நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. சொல்லுங்களேன், எங்க கேட்கல. ஆனா எங்க இருந்து பாடினாலும் உன் பாடலை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். உண்மையாகவே நாதானா என்னன்னு தெரியாது, திருக்கரனா என்னன்னு தெரியாது, இசைக்கருவின்னு சொல்லி சுத்தமா தெரியாது. எந்த குப்பையில் என்ன கிடைக்கும்? எங்களுடைய தேடல்லாம் என்ன தெரியுமா? எந்த குப்பையில குப்பைனா டீசெண்டா இருக்குமா, நாத்தடிக்குமா? பயங்கர அழுக்கு இருக்கிறதுல எல்லாம் கழிச்சு. அங்கே நார்த் இந்தியாவில் பாத்ரூம் எல்லாம் குப்பையில் தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போனால் குப்பையில் தான் போடுவாங்க. ஃபுல்லாக புழுவாக இருக்கும். அதில் தான் நாங்கள் கை வச்சு எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் தேடிட்டே இருப்போம். அப்படி கை வச்சு தேடும் போது எத்தனையோ முறை இந்த கை அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்கும். ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் பன்னி அதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு பன்னியை விரட்டிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து அந்த கோணி பையில் போடும்பொழுதெல்லாம் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்ல. என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்களுக்கு மத்தி, அது பிரபுக்களுக்கு மத்தியில சொல்லி கர்த்தர் குப்பையிலிருந்து புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லாமல், அரவணைக்க ஒருவரும் இல்லாமல், தேற்ற ஒருவரும் இல்லாமல், அன்பு காட்ட ஒருவரும் இல்லாமல் குப்பையில குப்பை தொட்டியில குப்பையா வாழ்ந்துட்டு இருந்த என்னையும் குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்து அவர் கையில ஆமென் இன்னைக்கு கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார். அங்க நான் என் தம்பி தங்கச்சிகள்லாம் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகள்லையும் கதவை தட்டி பிச்சை எடுப்போம். ஏன் எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு ஏதாவது எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயில் வாசலில் போய் பிச்சை எடுப்போம். சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுப்போம். எல்லா கோயில் வாசல்லையும் போய் பிச்சை எடுத்துருக்குறோம். உங்கள் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறேன்னா பாடுறேன்னா ஒரு குப்பை பொறுக்கணுமே, இயேசுனா யாருன்னே தெரியாதவன், பட்டை மொட்டை கொட்டை
இந்துல பயங்கர வைராக்கியம், ஆனா பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து. அவர் என்னை தொட்டதால 2003 தான் ஏசு என்கிற விதை எனக்குள்ள விழுந்துச்சு. 2008 வரைக்கும் குப்பை பொறுக்கணும். 2011 ஞானஸ்தானம் எடுத்தேன். 2016 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊடி அடைப்பு பெற்றேன். 2020 சபை ஆரம்பித்தேன். இன்னைக்கு 2024 கர்த்தர் உலகத்துக்கு ஆசீர்வாதம். யாருக்கெல்லாம் அவருடைய கரத்தில் களிமண்ணா வர ரெடி, யாருக்கெல்லாம் அவருடைய கரத்தில் களிமண்ணா அப்படி சொல்லுவா, குப்பை பொறுக்கனை என்னையே கர்த்தர் பயன்படுத்துவார்னா உங்களை விட்டு வர்றா.